காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு தந்தை தெய்வ திரு ஜி புண்ணியகோட்டி அவர்களால் நிறுவப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் சிலையை ஆண்டுதோறும் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் தவறாமல் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில செயலாளர் பி. சுரேஷ்பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ரங்கபாஷ்யம் அவர்கள் பங்கேற்றார். மேலும் சர்க்கிள் தலைவர்கள், வட்ட தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சூளுரையாக பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை அமைப்போம், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும் என்று சபதம் ஏற்றனர். பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. என்னுடைய பெயர் சுரேஷ் பாபு, மாநில செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இந்த சிலை என்னுடைய தகப்பனார் புண்ணியகோட்டியால் நிறுவப்பட்ட சிலை. இது 1991 பெரும் பண நெருக்கடியில் இந்த சிலையை வைத்தார். அப்போது தலைவர் வாழப்பாடியார் தான் இந்த சிலையை திறந்தார். அதனால் அவர் விட்டு போன அந்த பணியை நான் தொடர்ந்து பணியாற்றுகின்றேன். இந்த தொகுதியில் நாங்கள் 130 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறோம். என்னுடைய தாத்தா கோவிந்தராஜன் சுதந்திர போராட்ட தியாகி அவர். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா புண்ணியகோட்டி காங்கிரஸ்ல இருந்து அவர் ஒரு மாவட்ட துணைத் தலைவராக இருந்தார். எல்லா பதவி வகித்து அதுக்கப்புறம் நான் மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், பேரன்பாடி, வட்ட தலைவர், சர்க்கிள் தலைவர், இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில செயலாளராக எங்கள் பதவி எடுத்து வந்திருக்கிறோம். அதனால் நான் ஆண்டுதோறும் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை நினைவினாலும் சரி, பிறந்த நாளும் சரி இங்கே மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம். அதனால் மேலும் இங்கே பாலாபிஷேகம் தான் பண்ணுவோம். தமிழ்நாட்டிலே யாரும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பாலாபிஷேகம் பண்ணதில்லை. ஏன்னா அவர் செய்த சாதனைகளை மக்கள் மறந்துட்டாங்க, தமிழக மக்கள் மறந்துட்டாங்க. அவர் இந்த நாட்டுக்காக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவை நாங்கள் போற்றி காங்கிரஸ் பேர் இருக்கிறதுக்கு மட்டும்தான் சொந்தமான எங்களுடைய காமராஜர். இன்னைக்கு எல்லா கட்சியும் கொண்டாடுறாங்க காமராஜர். யார் பதவி எடுத்தாலும், யார் ஆட்சி செய்தாலும் தங்களுடைய பேரை சொல்லி ஆட்சி செய்யறதே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்றாங்க தவிர, ஏன்னா அதுக்கு முழு உரிமையாளர் நாங்கள் தான். அதனால நாங்கள் இப்போ காங்கிரஸ் பேருக்க நண்பர்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டுதோறும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் என சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் சூளுரைக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே உதயமாகும் என்பதிலே இந்த நேரத்திலே உங்களை அனைவருடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் நீடுடி வாழ்கவே. வழி நடப்போம், வழி நடப்போம், காப்போம், காப்போம், இந்தியாவை காப்போம், 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 இந்திய ஜனநாயகத்தை காப்போம். வாழ்க, வாழ்க, வாழ்கவே. காங்கிரஸ் கட்சி வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. இளம் தலைவர் ராகுல் காந்தி நீடூடி வாழ்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே. மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே. தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே. காங்கிரஸ் கட்சி வாழ்கவே. ஜெய் ஹிந்த்.